முதியோர் இல்லம். அன்று பள்ளி விடுமுறை என்பதால் அம்மு அங்கு இங்குமாக ஓடி விளையாண்டு கொண்டிருந்தாள். அவளுக்கு வயது 3. அம்மு எப்போதும் துருதுரு என்று இருப்பாள். அவள் கேட்கும் கேள்விகளுக்கு யாரும் பதில் கூற முடியாது. அம்முக்கு அபுத்தாள் என்றால் மிகவும் பிடிக்கும். அவள் எப்போது அபுத்தாவிடம்தான் அதிகமாக இருப்பாள். அபுத்தா மீது அளவு கடந்த பாசம். இரவில் தூங்கும்போது அபுத்தாள் சொல்லும் கதைகளை கேட்டுத்தான் தூங்குவான். ஏனோ அந்த வீட்டில் அம்முவின் அப்பா முரளியும் அம்மா சீதையும் பரபரப்பாக இருந்தனர். சீதை வேகமாக சமையல் செய்து கொண்டிருந்தாள். என்ன சீதா, எல்லாம் ரெடியா என்று கேட்டான். நாங்கள் எல்லோரும் ரெடிதாங்க, நீங்க தான் ரெடியாகல, சீக்கிரமா கிளம்புங்க என்று தன் கணவனை விரைவுபடுத்தினாள். சீதா இன்னும் 10 நிமிடத்தில் நான் ரெடி என்று சொல்லிக்கொண்டு ரூம்புக்குள் சென்று விட்டாள். முரளி அம்மாவின் பக்கம் சென்றாள். அம்மா சோகத்துடன் அறையில் உட்கார்ந்திருந்தாள். முரளி சீதாவிடம், எங்க அம்மாவுக்கு வேண்டிய துணிகள் எல்லாம் எடுத்துட்டையா என்று கேட்டான். இதோ 2 பெட்டிகள் எடுத்துட்டேன், வாங்க போகலாம் என்று கூறினார். அதற்கு அம்மு ஓடி வந்து, ஏப்பா அப்புத்தா எங்கே போகிறாங்க என்று கேட்டாள். அப்புறம் சொல்கிறேன், இப்போ அப்புத்தாவுக்கு போய் ஒரு முத்தம் கொடுத்துட்டு வா என்று தன் மகளை அணைத்து கேட்டான். குழந்தையும் இறுக்கமாக அணைத்து முத்தம் கொடுத்தாள். அப்புத்தா நீங்கள் எங்கே போகிறீங்க? முதியோர் இல்லத்துக்கு. முதியோர் இல்லத்தில் என்னை மாதிரி வயதானவங்கள் போகும் இடம். என்னால் முந்தி மாதிரி வேலை செய்ய முடியலை. ரிப்பேர் ஆகிட்டேன். மிஷினை எப்படி வெளியே தூக்கி போடுவாங்களோ அதே மாதிரி தான் இப்போ என்னையே வெளியே தூக்கி போட போகிறாங்க என்று மன வேதனையுடன் தனக்குத்தானே பேசிக்கொண்டாள். அம்முக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. சட்டென்று தன் அப்புத்தாவை பார்த்து, என் அப்பாவுக்கும் வயசான பிறகு நான் இந்த மாதிரி தான் முதியோர் கொண்டு வந்து சேர்க்கணுமா அப்புத்தா என்று கேட்டாள். முரளியும் சீதாவும் பார்வையால் எத்தனையோ விஷயங்களை அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டன. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், இனிமேல் இந்த மாதிரி பெரிய தவறுகளை செய்ய மாட்டேன் என்று கூறி அம்மாவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். அம்மாவும் அப்புத்தாவை கட்டி கொண்டு முத்தம் கொடுத்தாள்.